சீரியல் நடிகை நேகா கவுடா சின்னத்திரைக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல. அதுக்கு முன்னாடி கல்யாண பரிசு அப்படின்னு ஒரு சீரியல்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வெயிட்டான ரோல் எதுவுமே அமையாம இருந்துச்சான். இப்போ ரோஜா சீரியல்ல இவங்க தலை காட்ட போறாங்களாம். ஆனா என்ன கேரக்டர் அப்படின்னு தான் ரசிகர்கள் தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. கல்யாண பரிசு சீரியல்ல காயத்ரி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சவங்க தான் நேகா கவுடா. இவங்க பெங்களூர் பொண்ணு. ஸோ அதனாலதான் என்னவோ சும்மா தலைன்னு தக்காளி பழம் போல அம்சமா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாண பரிசு சீரியல்ல நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சான். ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சான். நேகாவுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கூட தமிழ் தெரியவே தெரியாதான். இதெல்லாம் இருந்தாலுமே கல்யாண பரிசு சீரியல் டீம் தான் இவங்களுக்கு நல்ல முறையில ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கப்புறமா சீரியல்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே பெற்றிருந்தாங்க. இந்த சீரியல் ஒரு முக்கோண காதல மையமா கொண்டிருந்தது. இவங்களோட நடிப்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. சரி, நேகாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தையே நம்ம மறந்துட்டோமே. அவங்களோட கீழ்த்தட்டுக்கு கீழே இருக்கிற மச்சம் தான் அவங்களோட அழகோட ரகசியமே. நிறைய பேர் அதை சொல்லி தான் அவங்கள புகழ்வாங்களாம். அதனாலதான் தன்னுடைய மச்சத்தின் அழகு மீது நேகாவுக்கு ஒரு தனி பெருமையும் கர்வமும் இருக்கான். உண்மைதாங்க, பார்க்க அவ்வளோ அழகா கியூட்டா தருது அந்த மச்சம். இந்த நிலையில இப்போ சீரியல்ல குடும்ப பாங்கினியா தோன்றும் இவங்க அவங்களோட தொடையழகு பளிச்சுன்னு தெரியும்படி குட்டியான ட்ரௌசரை வியர் பண்ணிக்கிட்டு கவர்ச்சி போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியால வைரலாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.